நேஹா, நான் வேலை பார்த்துட்டு இருந்த பீஸா கடைய டவுனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வேலையும் போயிடுச்சு. நீ வேலை பார்க்குற ஐடி கம்பெனில ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா எனக்கு வாங்கி குடேன். டீ போடுற வேலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா. நீ வேற ஏன்பா, அங்க இருக்கிற ஆளுங்களே அவங்க தூக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீ வேணா ஏன் பீஸா கடை ஆரம்பிக்க கூடாது? நீ அங்க வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸும் உனக்கு இருக்கு. நீயே ஒரு பீஸா கடை ஆரம்பி. பீஸா கடை ஆரம்பிக்கணும்னா பணம் வேணுப்பா. என்கிட்ட சுத்தமா பணமே இல்ல. திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நான் எந்த பணமும் சேமிச்சு வைக்கல. நீ வேணா கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்றதுன்னு நானே கவலையில இருக்கேன். நீ வேற ஏன்பா? என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. சரி, நான் போயிட்டு வரேன். இப்போ என்னதான் பண்றது? இருந்த வேலையும் போயிடுச்சு. கையிலயும் பணம் இல்ல. இப்போ குடும்பத்தை எப்படி நடத்துறது? ஒண்ணுமே புரியல. ஆண்டவன் தான் ஏதாச்சும் நல்ல வழி காட்டணும். அக்கா, என்ன விசேஷம் வீட்டுக்கு வந்திருக்க? விசேஷமெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இவ புருஷனுக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு கேட்டா. நான் நீ வந்தா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். இவளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுமா. பாவம், நம்மளை விட்டா இவளுக்கு உதவி பண்ண யாரு இருக்கா? அவரு கீழே சறுக்கி விழுந்து முட்டியில நல்லா பலமா அடி. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா பிளேட் வைக்கணும் அது இதுன்னு சொல்றாங்க. என்கிட்ட அவ்வளோ பணம் எல்லாம் இல்லை. இங்கே காட்டாங்குளத்துல கட்டு போட்டு யாரோ சரி பண்றாங்களாம். நிறைய பேர் அங்கே போய் சரியா இருக்காங்களாம். அங்கதான் கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன். ஆனா கையில பணமே இல்லை. அதான் ஒரு 10,000 ரூபாய் நீ கொடுத்தா நான் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவேன். பாவம் உங்க மாமா வழியில துடிச்சிட்டு இருக்காரு. அப்படியாக்கா? சரி, கொஞ்ச நேரம் இரு. நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே எனக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுமா. மருந்து எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. சரிங்கம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா, இந்த நேரத்துக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? ஆ, அது வந்துங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னது, பணம் தேவைப்படுதா? சரி, எவ்வளோ பணம் வேணும்? ஆ, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. என்னது, 10,000-மா? நீ வேலை பார்க்குற கடை மூடிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு வேலையும் இல்லை. நீ எப்படி கடனை கட்டுவ? அதுவும் நான் ஏதாச்சும் பத்திரம் அது இது வச்சாதான் கம்மி வட்டிக்கு கொடுப்பேன். சும்மா கை மாத்தா வாங்கினா வட்டி ரொம்ப அதிகம். உனக்கு தெரியும் இல்லை? வட்டி கொடுக்கல, அப்புறம் வட்டிக்கு வட்டி தான் நான் போட்டு வாங்குவேன். உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. சும்மானாச்சும் பணம் கிடைக்குதுன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்னையும் கஷ்டப்படுத்தாத. சரிங்கம்மா, நீங்க எனக்கு பணம் கொடுங்க. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. நீங்க கவலைப்படாம பணத்தை கொடுங்கம்மா. நான் எப்படியாவது உங்க வட்டியை மாசம் மாசம் ஒழுங்கா கட்டிடுவேன். சரி சரி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சரி, பணம் கொடுக்குறேன். ஆனா மாசம் மாசம் ஒழுங்கா வட்டி கொடுத்துடணும். அப்புறம் சீக்கிரமா முதல்ல கொடுக்க பாரு. என்ன? சரிங்கம்மா. அக்கா, இந்தாக்கா பணம். நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. மாமாக்கு சீக்கிரமா குணமாயிடும். நீ தைரியமா இரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஆமா, அம்மாவுக்கு மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? ம், வாங்கிட்டு வந்துட்டேங்க்கா. சரி, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. நான் போயிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வாக்கா. அம்மா, நான் புதுசா தவா பீஸா கடை போட்டிருக்கேன். இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். என்னது, தவா பீஸாவா? தவா மேல தோசை ரொட்டி தான் சுடுவாங்க. இது மாதிரி பீஸா யாராவது பண்ணுவாங்களா? இதை மாதிரி பீஸா நான் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு வேணாம்ப்பா. இது என்னமோ ரொட்டி மேல தக்காளி வெங்காயம் போட்ட மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. பீஸா பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாவே இருக்கு. ஆமாக்கா, இந்த பீஸா என்ன விலை? ஒரு பீஸா 50 ரூபாப்பா. என்னது, 50 ரூபாவா? அப்படின்னா இது கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது. அதிகமான விலை இருக்கிற பீஸா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லாவே இருக்காது. எனக்கு வேணாம்ப்பா. இந்த தவா பீஸா கடையெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. காலையிலிருந்து ஒரு பீஸா கூட விற்கல போல இருக்கு.
அந்த பீஸா கடைக்காரனே இங்கே வியாபாரம் நடக்கலைன்னு தான் பீஸா கடையை வேற ஊருக்கு மாத்திட்டான். நீ போய் இந்த பீஸா கடை வச்சிருக்க. இது எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு பணமே கொடுத்துருக்க மாட்டேன். சரி, நீ எப்படியோ போ. எனக்கு மாசம் மாசம் வட்டி சரியா வந்துடணும். என்ன புரிஞ்சுதா? சரிங்கம்மா, நான் மாதம் மாதம் எப்படியும் உங்கள் வட்டி பணம் கட்டிடுவேன். பீஸா கடை வச்சா நல்லா வியாபாரம் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு பீஸா கூட யாருமே வாங்கலையே. இப்போ என்னதான் பண்ணுறது? நான் வேற அந்த அம்மா கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். இப்போ வியாபாரம் நடக்கலைன்னா என்னால் எப்படி வட்டி கட்ட முடியும்? அம்மாவுக்கு வேற மருந்து வாங்கணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. கடவுளே, நீயே எனக்கு ஒரு நல்ல வழி காமி. அம்மா, இந்த பீஸாவை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லோருமே ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க பீஸா வாங்க வேணாம். டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருக்கு. இது சாப்பிட்டா உடம்புக்கு ஒன்றும் ஆகாதில்ல. சரி, எனக்கு ஒரு பீஸா கொடு. டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அந்த கடையில் இந்த பீஸா 300 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதான் நான் அந்த கடையில் வாங்கி சாப்பிடல. இந்த பீஸா அந்த கடை பீஸா மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் நீ 50 ரூபாய்க்கு கொடுக்குற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 4 பீஸா கட்டு. ஆமாண்ணே, சரியா சொன்னீங்க. நானும் தவால இந்த பீஸா பண்றாங்களே, நல்லா இருக்குமா இல்லையான்னு நினைச்சேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அக்கா, எனக்கும் ஒரு பீஸா கொடுங்கக்கா. ஊரெல்லாம் உன் பீஸாவை பற்றி தான் பேசிக்கிறாங்க. சரி, அதான் எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தேன். பரவாயில்ல, பீஸா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. என்னப்பா, உன் பீஸா கடை ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு போல இருக்கு. எல்லாருமே உன் பீஸாவை பற்றி தான் பேசுகிறாங்க. சரி, நீ நானும் சேர்ந்து டவுனில் ஒரு பீஸா கடை ஆரம்பிக்கலாம். டவுனில் இன்னும் நல்லா வியாபாரம் ஆகும். பணத்தை பற்றி நீ கவலைப்படாத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து பீஸா பண்ணால் மட்டும் போதும். இல்லைப்பா, வேணாம். நான் எங்கேயும் வரல. நான் இந்த கிராமத்திலே இருந்தா எங்கள் அம்மாவையும் பார்த்துக்குவேன், என் பீஸா கடையும் பார்த்துக்குவேன். நான் எங்கேயும் வரலப்பா. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.